நீட் தேர்விற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது சற்று முன்பு சிபிஎஸ்இ அமைப்பு நீட் தேர்வுக்கான அட்டவணையை அதிகாரப்பூர்வமாக அதனுடைய இணையதளத்தில் cbse.nic.in என்ற இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்த தேர்வு வரும் மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். நாடு முழுவதும் 80 நகரங்களில் இந்த தேர்வுகள் நடைபெற இருப்பதாக அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த தேர்வுக்கு இன்று முதல், அதாவது ஜனவரி 31ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாம் பாத்தீங்கன்னா இதுபோல் மே 7ஆம் தேதி இந்த நீட் நுழைவுத் தேர்வு இருக்கிறது என்ற அறிவிப்பை தந்தி தொலைக்காட்சி கடந்த 17ஆம் தேதியே, ஜனவரி 17ஆம் தேதியே நாம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். தற்போது அந்த செய்தி உண்மை என நிரூபணமாகியிருக்கிறது. சிபிஎஸ்இ இந்த மே 7ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த சூழலில் இப்ப நாம் பார்த்தோம்னா இன்னைக்குதான் தமிழக சட்டப்பேரவையில் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எதிர்த்து சட்ட மசோதா இன்று கொண்டு வந்திருக்கிறது. இதை அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஏகமனதாக வரவேற்றிருக்கிறார்கள். அதாவது இந்த நீட் நுழைவுத் தேர்வில் தமிழகம் பங்கேற்காது. வழக்கமாக எங்களது வழக்கப்படி, அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய அடிப்படையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும். அதேபோல் முதுகலை படிப்புகளுக்கான சேர்க்கையும் எங்களது வழக்கமான நடைபெறும் எனவும் அந்த சட்ட மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவிற்கு விரைவில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கப்பட்டால், அதாவது வரக்கூடிய ஆண்டிலேயே வரும் மே மாதமே இந்த மாணவர் சேர்க்கை வழக்கம் போலவே நடைபெறும் என குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் இப்ப நீட் இந்த அட்டவணை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசு இந்த சூழ்நிலையில தமிழக அரசு எடுத்த இந்த நடவடிக்கை காரணமாக, சட்ட மசோதா கொண்டு வந்திருக்கிற இந்த நடவடிக்கை காரணமாக தமிழக மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மிக விரைவில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இது மேலும் இது உறுதியாகும். இந்த நீட் நுழைவுத் தேர்வை பற்றி தமிழக மாணவர்கள் ஒரு கவலைப்பட வேண்டிய சூழல் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது.